தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஆடி மாதம் முடிந்த பிறகு கட்சி தாவ தயாராகின்றார். ஆடி மாதம் முடிந்த பிறகு கட்சி தாவ தயாராகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். பொதுவாக ஆடி மாதத்தில் நல்ல காரியம் செய்ய மாட்டார்கள். தற்பொழுது ஆடி மாதம் முடியட்டும் என்று காத்திருக்கிறார் ஒரு தலைவர். கட்சி தாவுவதற்கு ஆடி மாதம் முடியட்டும் என்று காத்திருக்கிறார் ஒரு பிரபல தலைவர். அவர் வேறு யாரும் அல்ல, பாட்டாளி மக்கள் கட்சி முன்னாள் எம்எல்ஏ சேலம் அருள். இவர் கட்சி உடைந்த போது ராமதாஸ் பக்கம் நின்றார். ஆனால் டாக்டர் ராமதாஸ் தன் மகன் அன்புமணியோடு மீண்டும் கைகோர்த்து விட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் எதிர்காலம் அன்புமணிதான் என்று கூறி வன்னியர் சங்கத்தை அவரிடம் ஒப்படைத்து விட்டு நேற்றைய தினம் தனது 88வது பிறந்த நாளில் அரசியல் துறவரம் மேற்கொண்டார். இது ராமதாஸ் மகளுக்கும் முன்னாள் எம்எல்ஏ அருளுக்கும் அதிர்ச்சியை கொடுத்தது. நேற்றைய தினம் செய்தியாளர்களிடம் பேசுகையில் பாமக முன்னாள் எம்எல்ஏ சேலம் அருள் தாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து விலகிவிட்டதாக கூறியுள்ளார். மேலும் தங்களுக்கு அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி மற்றும் தமிழக வெற்றி கழகத்திடமிருந்து தங்கள் கட்சியில் சேருமாறு அழைப்பு வந்துள்ளதாக கூறியுள்ளார். ஆடி மாதம் முடிந்தவுடன் தாங்கள் கட்சி மாற தயாராக இருப்பதாக கூறியுள்ளார். ஆனால் எந்த கட்சிக்கு போக போகிறார் என்பது தெரியவில்லை. அநேகமாக தமிழக வெற்றி கழகமாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. தற்பொழுது சேலம் முன்னாள் எம்எல்ஏ பாமக அருள் ஆடி மாதம் முடிந்தவுடன் கட்சி தாவுகிறார். இது பாமக தொண்டர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.